Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalam ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் 2018 MCQ கொஸ்டின்ஸில் 46th கொஸ்டின் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். 46th கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ன்றதுனால நாங்கள் ஸ்டேட்மெண்ட் சாதாரணமாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகையிலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு குயிக்காக போகிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். The question is, two teams start to play tug of war using a rope of uniform strength on a hard flat horizontal surface as shown in the figure. Right, both teams apply equal forces and as a result the point O on the rope does not move. The O வந்து மூவ் ஆகுது இல்லையா. Consider the following statement made about this situation. இந்த சிச்சுவேஷனில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணட்டான். சரி பிள்ளைகள் அவதானிங்க. இஃப் ஈச் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் டூ குரூப்ஸ் அப்ளைஸ் த சேம் ஃபோர்ஸ் on the rope, the magnitude of the tension throughout the rope is going to be the same. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் சரியாக இருந்தால் ஆன்சரை வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட் இல்லாட்டி ஃபிஃப்த், அது எல்லாத்துலேயும் ஏ இருக்குது, ஏ ட்ரூன்னு தந்திருக்குது. அந்த ஏ ஸ்டேட்மெண்ட் பிழையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மூணும் வராது. பியை நாங்கள் வாசிக்க தேவையே இல்லை. என்னென்னு சொன்னால் பி வந்து அடுத்த ரெண்டுலேயும் இருக்குது, அதுக்கப்புறம் சியை வாசிக்க வேண்டியதான். இதே வருஷத்தில் நாங்கள் இதுக்கு முன்னால் செஞ்ச ஒரு கொஸ்டினும் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துச்சு. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்ச வீடியோ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ சீரீஸில். பிள்ளைகள் இதில் ஏங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஈச் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, சேம் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கொடுக்குறாங்க. பழைய ஒரு பாஸ் பேப்பரில் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் இப்படி ஒரு ஃபோர்ஸும் இப்படி ஒரு ஃபோர்ஸும் இருக்குது. 100 நியூட்டன், இவங்க கொடுத்த 100 நியூட்டன்னா ரோப்பில் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி. சரி, அப்போ இவங்க வந்து ரோப்பை இழுத்தது 100 நியூட்டன் என்று சொன்னால், இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ரோப்பை இழுத்தது 100 நியூட்டன் என்று சொன்னால், சரி, இந்த ரோப் வந்து அங்காலங்கால் அசையாமல் இருக்கிறதுக்கு ரோப் இவங்களை இழுத்தது. இதான் இவங்க ரோப்பை இழுத்தது 100 நியூட்டன் என்றால் ரோப் இவங்களை இழுத்ததும் 100 நியூட்டனாக இருந்திருக்கணும். அப்போ தான் அது அங்காலங்கால் அசையாது. சரி, அதே நேரம் வந்து இங்கேயும் இவங்க ரோப்பை இழுத்தது 100 நியூட்டனாக இருந்தால் ரோப் இவங்களை இழுத்ததும் 100 நியூட்டனாக இருக்கும், அசையாது. அப்போ ரோப்பில் மெயின்டைன் ஆகிற ஃபோர்ஸஸ் இதுதான். அது என்ன ஃபோர்ஸ்? 100 நியூட்டன். ஆனால் அந்த வருஷம் 200 நியூட்டன்லாம் ஆன்சர் என்ன பிள்ளைகள் இருந்தாங்க. சரியா பிள்ளை? அப்போ இதில் இருக்கிறது 100 நியூட்டன். ரைட். இப்போ இங்கே விஷயம் என்னென்னு சொன்னால் ஈக்குவல் ஃபோர்ஸை கொடுத்தால் இந்த இடத்துல 100 நியூட்டன் இதாகும். ஆனால் இந்த பின்னுக்கு நிற்கிறவர் இருக்கிறாரு, இவருக்கு முன்னால் இருக்கிற இந்த ரோப்பில் வந்து அந்த 100 நியூட்டன் மெயின்டைன் ஆகுமாண்டா இல்லை. சரிதானே? இவர் தான் இந்த மேக்சிமம் ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுவார். அதனால தான் நல்ல பெரிய ஆக்களை தான் இந்த முன்னால் வச்சுருப்பாங்க. நல்ல பலமான ஆக்கள், நல்ல ஸ்ட்ராங்கான ஆக்கள். ஏன்னா அந்த 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 ஃபோர்ஸை வந்து தன் கையில் தாங்கி கொள்கிற அளவுக்கு ஒரு அளவு இருக்கணும். இந்த முன்னுக்கு போடக்கூடிய 2 பேரும் மிச்சம் பலமான ஆக்களாக இருப்பாங்க. நோஞ்சானன் முன்னுக்கு போட்டு பலமான ஆக்களை பின்னுக்கு போட மாட்டாங்க. சரிதானே? அப்போ பின்னுக்கு இருக்கிற ஆள் இழுக்கிற ஃபோர்ஸ், இவர் இழுக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்துலேயும் அடிஷன் இந்த இடத்துல இருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இவருக்கும் இடையில இவர் கொடுத்த ஃபோர்ஸ், இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இவருக்கும் இடையில இவர் கொடுத்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த இடத்துல இவர் இந்த பீக்கும் இந்த கியூக்கும் இடையில ஃபோர்ஸ் இருக்க போகுது. சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ங்கிறது தான் யதார்த்தம். throughout the rope the equal force is going to be தேங்கிறது சான்ஸ் இல்லை. சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு ரோப் வந்து சரி, அந்த ரோப்போட இவ்விடத்தில் இல்லாட்டி ஒரு ரோப் கொண்டு தொங்க விட்டுருக்குது வித் மேஸ் உள்ள ஒரு ரோப். சரி, நாங்கள் லைட் ரோப் தான் நாங்கள் படிப்போம் சாதாரணமாக. இது மேஸ் உள்ள ரோப்புன்னு நினச்சிக்கொள்ளுங்க. சரி, இப்போ இதில் மிட் பாயிண்ட் இது பண்ணிங்கன்னா இதில் மேஸ் எம் என்றால் இது M/2, இதுவும் M/2. சரிதானே? அப்போ இந்த ரோப்போட இந்த பாயிண்ட் வந்து கட்டாயம் இந்த M/2 தான் அவர் இழுக்கிறார். சரி, இதில் 3/4 எடுத்தீங்கன்னு சொன்னால் 3M/4 இவர் இழுக்கிறார் இந்த இடத்துல. சரி, ஆக டொப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த எம்முமே அது இழுக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன், இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன், இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிதானே? அப்போ இவர் இழுக்கிறது வந்து இவர் இழுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அதே சப்ஜெக்ட் தான் இங்கே நடக்குது.
சரி, இவர் இழுக்கிறது எல்லாம் சேர்த்து தான் இந்த இடத்துல அப்ளை ஆக போகுது. அப்போ த்ரூ அவுட் த ரோப் வந்து இது ஈக்குவல்னு சொல்கிறது வந்து ஆன்சர் பிழை. பின்னால் இருக்கிறவர் நார்மலாக இது இழுக்கிறதுக்கு அவருக்கு லேசாக இருக்கும். சாதாரணமாக சில ஒன்றுக்கும் இல்லாத ரிசர்வ் பிளேயரை கொண்டு வந்து கடைசியில் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னு சொன்னால் அவங்களால இந்த இடத்துல எந்த ஒரு தேவையும் இல்லை, அவங்க சும்மா கவுத்தை பிடிச்சிட்டு இழுக்கிற மாதிரி பாவனை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரிய அளவில் அவங்க இழுக்க போகிறது இல்லை. சரிதானே? ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து குறைஞ்ச ஃபோர்ஸ் இருக்க போகுது ரோப்பில். ரைட். இந்த ஏரியாக்களில் குறைஞ்ச ஃபோர்ஸ் இருக்க போகுது ரோப்பில். ரைட். அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோப்பில் ஃபோர்ஸஸ் இருக்கும். சரிதானே? அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து த்ரூ அவுட் த ரோப் இஸ் த சேம் என்று சொல்கிறது வந்து இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த் வரப்போகிறது இல்லை. இப்போ செகண்டும் ஃபோர்த்தும் தான் இதில் உள்ள ஆன்சர். செகண்ட்லேயும் ஃபோர்த்லேயும் பாருங்கள் பி இருக்குது பிள்ளைகள். அப்போ பி இருக்குதுன்னு சொன்னால் பி வந்து கன்ஃபார்மாகவே சரி. அப்போ பி கன்ஃபார்மாக சரியானதுக்கு பிறகு அந்த பியை நாங்கள் வாசிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. சியை வாசிங்க. The magnitude of the maximum force that can be applied by an individual on the rope depends on the coefficient of friction between the feet of the individual and the surface. Right? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இந்த ரோப்பில் இவர் இப்போ ஒரு மனுஷனை நீங்கள் கற்பனை பண்ணுங்களேன். நான் அவ்வளோ ஆர்டிஸ்ட் அல்ல. இவர் வந்து இப்படி ஒரு ரோப்பை இவர் இழுக்க போகிறார். ரைட். மேன் கிவன் த ஃபோர்ஸ் ஆன் த ரோப். சரிதானே? ஆன் த ரோப். சரி. இது வந்து பை த ரோப் ஆன் த மேன். இப்போ இந்த மேனை நீங்கள் கன்சிடர் பண்ணால் இந்த மேனுக்கு இங்கால பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் கீழுக்கு அவரோட வெயிட் இருக்குது. இந்த நிலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் இருக்குது. சரிதானே? நார்மல் ரியாக்ஷன் எப்படியும் இருக்குது. இவர் வந்து குத்த போகிறது இங்கே. த மேன் கிவன் த ஃபோர்ஸ், அதாவது இந்த நார்மல் ரியாக்ஷன் நான் புற வழங்கப்படுத்துகிறேன். ஒன் த ஃப்ளோர் இப்படி இருக்கும். சரி. அப்போ ஒன் த ஃப்ளோர் இப்படி இருந்தால் பை த ஃப்ளோர் இப்படி இருக்கும். சரி. இப்படி ஒரு ஃபோர்ஸ் உண்டு, ஒரு கிடைக்கும் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இப்படி ஒரு 2 கம்போனண்ட்டாக கற்பனை பண்ணலாம். ஏன்னா இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இவருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு இது வேணுமே. சரி. ஒரு 2 கம்போனண்ட்டாக நாங்கள் இது பண்ணலாம். அதில் ஒரு கம்போனண்ட்டை நாங்கள் நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம், இன்னொரு கம்போனண்ட்டை நாங்கள் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஒன் த மேன் இங்கால ஒரு நார்மல் ரியாக்ஷனும் இங்கால பக்கம் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதால தான் மனுஷன் மேலே கீழே போகலை. சரி. இப்போ இந்த 2 ஃபோர்ஸும் இவர் இங்கால பக்கம் கொடுத்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ரைட். இது இவர் கொடுத்த இவரோட உடம்புல இந்த கவுரு கொடுத்த ஃபோர்ஸ், ரோப் கொடுத்த ஃபோர்ஸ், இது வந்து நிலத்தில் இவருக்கு கிடைச்ச ஃப்ரிக்ஷன். சரிதானே? இப்போ இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இவர் இங்காலையும் போகாமல் இருக்கிறார். சரிதானே? இப்போ இவருக்கு இந்த இடத்துல இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஆக உச்சகட்ட சான்ஸ் என்னன்னு சொன்னால் இவருடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் முடிகிற இடம். சரி. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் முடிகிற இடம், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வார கட்டம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது எதில் டிபெண்ட் ஆகிக்குது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ ஆர்என். சரிதானே? இந்த ஆர்என்லையும் அதே நேரம் வந்து மியூலையும் டிபெண்ட் ஆகிருக்குது. சரி. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது, இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மோ, இன் அதர் வேர்ட்ஸ் we can say the surface between the leg and the floor is rough, நல்ல ரஃப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மியூ வந்து மியூ கிடைக்கும். அப்போ மியூ கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிற வேல்யூ மோவாக இருக்கும். அப்போ இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அந்த வேல்யூ வரைக்கும் இவருக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவருக்கு அந்த சான்ஸுக்கு போகும் வரைக்கும் இந்த டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் இவர் இந்த ஃபோர்ஸை எடுக்கிறார். சரி. அப்போ இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக வர்றதுனால இங்கேருந்து தான் இதை எடுக்கிறதுனால இந்த வேல்யூ, இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூவை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண இதில் வேல்யூவையும் நாங்கள் கெயின் பண்ணக்கூடிய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவருக்கு நல்லா இழுக்கலாம். அப்போ நல்ல ஃப்ரிக்ஷன் உள்ள ஒரு இடத்துல இருந்து இழுத்தால் நல்லா இழுக்கலாம். ஃப்ரிக்ஷன் குறைஞ்ச ஒரு இடத்துல இருந்து இழுத்தால் கொஞ்சம் நேரத்திலே வலிக்கு விழுந்துருவார். இவர் கையால் கூட கொடுப்பார். அதே அளவுக்கு இந்த நிலத்தால் கொடுக்க இயலாமல் போகல, கையில் கொடுக்கறது கூடுதலாக போல when it gets more. சரிதானே? இது வந்து லெஸ் ஆகிற நேரம் என்ன செய்ய முடியும்னா வலிக்கு கீழே விழுந்துருவார். இப்படி வலிக்கு கீழே விழுந்துருவார். சரிதானே? அப்படி வலிக்கு கீழே விழக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று வரும்.
அப்படி ஒரு நிலைமை வந்து வராமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த இது வந்து கூடுதலாக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ சி ஸ்டேட்மெண்ட் சரின்னு சொன்னால் ஃபோர்த் ஆன்சர் பி அண்ட் சி ஆர் ட்ரூங்கிறது சரியான ஆன்சர். இப்போ நம்ம பிஏ வாசித்து பார்ப்போம். பி என்னன்னு சொன்னால் பிஏ வாசிக்கல விட இந்த கொஸ்டின் செய்ய போல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கிறது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக விளங்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வாசிக்கவே தேவையில்லை. சின்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாசி நம்ம ஆன்சருக்கு போயிட்டு சரிதானே. அப்போ நமக்கு அந்த பி ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிற டைம் குறவு ரைட். இது எல்லாம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது பண்ணலாம். ஆனால் சில பிள்ளைகள் என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வாசிக்க போகக்குள்ள 46 கொஸ்டின் அந்த இதை வாசித்து முதலாவது வாசித்து ரெண்டாவது வாசித்து மூணாவது வாசித்து அதுக்கப்புறம் தான் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு இதில் சரி பிழை எல்லாத்தையும் இங்கே மார்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் இங்கே போய் இருந்து கொண்டு அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருக்குதான்னு பார்க்குறது. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிங்கிறத வாசிக்காமலே கரெக்ட் ஆன்சருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்றது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஸ்டின் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த பேப்பரை செஞ்சு கொண்டு போகிற நேரம் போர் அடிக்காமல் நல்ல எக்ஸாம் செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்ன்றதுனால இந்த இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ரைட். செகண்ட் இது இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டென்ஷன் ஆன் த ரோப் எக்ஸீட்ஸ் இட்ஸ் பிரேக்கிங் டென்ஷன். சரி, பிரேக் பண்ணுற அந்த டென்ஷனை வந்து எக்ஸீட் ஆகினால் த ரோப் வில் பிரேக் ஒன்லி அட் த பாயிண்ட் பி அண்ட் கியூ. பி அண்ட் கியூங்கிற அந்த பாயிண்ட்டு கடையில் தான் அது வந்து பிரேக் ஆகும். ஏன்னு சொன்னால் பிரேக் ஆகிறது எக்ஸீட் ஆகிறது வேல்யூ எக்ஸீட் ஆகிறதுங்கிறது வந்து இந்த இடத்துல தான் ஹையாக இருக்குது. இந்த ஏரியாலையும் எக்ஸீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் ஹை வேல்யூவை அது ரீச் பண்ண போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அது எக்ஸீட் ஆக போகிறது இங்கெல்லாம் எக்ஸீட் ஆகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த இடத்துல எக்ஸீட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பேர் கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹியர். சரி, அப்போ இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம், இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து இதில் பிரேக்கிங் ஃபோர்ஸுங்கிறது கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து ஒரு 80 நியூட்டன்னு சொல்லுவோமே பிள்ளை ரைட். இப்போ இந்த ஏரியா இல்லாமல் அந்த 80 நியூட்டனை பிடிக்கிறதுக்கு முதல் இந்த ஏரியா 80 நியூட்டனை பிடிச்சிடும். ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் திஸ் the value of the force is going to be here right. therefore அப்போ இந்த வேல்யூ எல்லாம் 80 பிடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்துல 80 பிடிச்சிட்டுன்னு சொன்னால் இது பிரேக் ஆகிடும். இவங்க பிரேக் ஆகிறது சான்ஸ் இல்லை, இவங்க தான் பிரேக் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் ஆகிறது தான் சான்ஸ் இருக்குது. சரிதானே பிள்ளைகள். அப்போ இந்த இடத்துல பிக்கும் கியூக்கும் இடையில இவங்க ரெண்டு டீமுக்கும் இடையில இருக்கிற அந்த ரோப்போட போர்ஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. சில நேரங்களில் உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் யங் மாடியூலர்ஸ் அங்கே போய் இருந்து கொண்டு அதை பற்றியெல்லாம் யோசிக்கணுமா, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஸ்ட்ரெயினை பற்றியெல்லாம் யோசிக்கணுமா, எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. நம்ம தான் பிஏ வாசிக்கலையே, பிஏ வாசிக்காமல் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு போயிடலாம். சரியா பிள்ளை. அப்போ சிம்பிளாகவும் கொஸ்டின் செய்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அதனால் நிறைய கொஸ்டின் செய்யணும். அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற நிறைய கொஸ்டின் செய்யணும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.